வட்டி திங்கிறான பாவியத்தான் ஆவான். இந்த சிகிர் செய்யறவன் என்ன ஆயிடுறான்னு கேட்டா மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, அவன் முஸ்லிம் அல்ல. நான் சிகிர் பண்ற மார்க்க அறிஞர் செய்யறாரு, மார்க்கம் சொல்ல அவன் முஸ்லிமே இல்லைங்க. மார்க்க அறிஞர் ரெண்டாவது வருவோம். இவர் மார்க்க அறிஞர் என்று தன்னை சொல்லிக் கொண்டு மந்திர வேலை பண்றேங்கிற, தலசமாத்து பண்றேன், பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிகிர் வைக்கிறேன், இருக்கிறேன். வைக்கிறதுக்கு வைக்கவும் ஆளுக்கு இருக்கிறது, எடுக்கவும் வைக்கிறது போய் எடுக்கிறது போய், அது ஒரு விஷயம். செட்டிங் நாடகம். அப்படி வைக்கிறேன் எடுக்கிறேன் யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறானோ, மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறானோ அவன் முஸ்லிம் இல்ல. குர்ஆன் சொல்லுது. எங்க சொல்லுது? சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர, ஷைத்தான்கள் இந்த சூனியம் என்பதை கற்றுக் கொடுத்து அவர்கள் காபிராகி விட்டார்கள். மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிராகி விட்டார்கள். அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிராகி விட்டார்கள் என்ன அர்த்தம்? சூனியத்தை சொல்லிக் கொடுக்கிறது, சூனியம் என்பது ஒரு குஃப்ர்ல, இறை நிராகரிப்புல சேர்க்கக்கூடிய ஒரு குற்றம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற குற்றம் வழங்குகிறது. அதே இதிலே வருகிறது, அதே ஆயத்திலே 202 ஒமா கஃபர சுலைமானு, சுலைமான் காபிராக இருந்ததில்லை. சுலைமான் நபி இருக்கிறாரே, அவர் தான் இந்த சிகரை எல்லாம் சொல்லி தந்தார்னு சொல்லி தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த யகூதிகள் வந்து சுலைமான் நபி தான் எங்களுக்கு எல்லாம் கூறிய அத்தாரிட்டி, அவர் வழியா தான் நாங்க இந்த சிகரை படிச்சுக்கிட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த மக்கள் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்றான், ஒமா கபர சுலைமான், சுலைமான் காபிர் ஆக மாட்டார், அந்த வேலையில செய்ய மாட்டார. அப்ப சிகிர் செய்யற வேலையை குபுருங்கிறான்ல, சிகிர் செஞ்சாருன்னா காபிர் ஆயிருப்பாரு. சுலைமான் நபி காபிர் ஆகிற வேலையெல்லாம் செய்ய மாட்டார் ஒரு காலத்திலையும், அப்படி செஞ்சது இல்லை. அந்த சிகர் அவர் சொல்லி தரலங்கிறதெல்லாம் எப்படி சொல்றான்னு கேட்டா, சுலைமான் நபி நிராகரிப்பவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுலயே அந்த சிகரை வந்து சில பேர் கற்றுக் கொடுத்தாங்கல்ல சைத்தான்கள், அவங்களே என்ன சொன்னாங்களா? அதே வசனத்தில் இருக்கிறது, இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்கள் ஒரு சோதனையா வந்திருக்கிறோம், நீ இந்த நிராகரிப்பாளன் ஆகிறாத என்று சொல்லி தான் கற்றுக் கொடுத்தாங்களாம். அதை படிச்சா நிராகரிப்பான். இந்த சிகருங்கிறத படிச்சோம்னு சொன்னா உடனே காபிர் ஆயிடுவான் அப்படிங்கிற கருத்தை வந்து 202வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா, வலகத் அலிமு லமன் இஸ்தராஹு மாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அதே வசனம் 202 அல்லாஹ் சொல்றான், யார் இந்த சூனியத்தை அப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில எந்த பாக்கியம் இல்லை. மறுமையில யாருக்கு பாக்கியம் எல்லாம் போகும்? காபிருக்கு தான் பாக்கியம் எல்லாம் போகும். கொஞ்சமாச்சும் கடைசியா சொல்றது போயிடுவான். முஸ்லிமா இருந்தான்னா, மோமினா இருந்தான்னு சொன்னா தண்டனை அனுபவிச்சுட்டாவது கடைசியாவது போயிடுவான். இவர்களுக்கு என்னவா? மாலஹு பில் ஆখিরাতি மின் ஹலாக், ஆகிரத்துல ஒரு நசீபும் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு? இந்த சிகிர் செய்யற இந்த மந்திரவாதி ஆலிம்சாக்கள் இருக்காங்களே, இவங்களெல்லாம் முஸ்லிம் இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். இவங்களெல்லாம் மறுமையில எந்த பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மிகப்பெரிய பாவங்கள்ல ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்யறான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை மார்க்க அறிஞர் செய்யலாம். ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்விதான், நீ ஒரு மார்க்க அறிஞர் இல்லையா? மார்க்கத்தின் அடிப்படையில் நீ செய்யலாம், நீ வந்து எங்கள்ட்ட ஏமாத்த பாக்குற, உன்னைய முஸ்லிமா செய்யக்கூடாது எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அவனையே மார்க்கத்தை வெளியேற்றிட்டு சொன்னா அப்புறம் அது செய்யற வாசல் அடிபட்டு போயிருமே, இஸ்லாத்தின் பேர்ல உங்களை ஏமாத்துறா, அப்படி யார்கிட்ட கேட்க போறோம்? அப்ப இல்லைங்கிறது அவளுக்கு இன்னும் உறுதியாகுது. இதை செய்யறவனை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றுறான்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி செய்யறதுக்கு யாராவது வந்தாருன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு இஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுது. இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அப்புறம் எப்படி யார்கிட்ட போய் நீங்க செய்யற பாப்பீங்க? இதெல்லாம் பொய்ங்கிறது வந்து உளவு தெளிவான முறையில விளங்குகிறது. இதுதான் சிகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றோம், இப்படிலாம் ஒண்ணு இருந்தா முதல்ல எனக்கு தானங்க செய்வாங்க, நான் தானங்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் ஊரா போய் இந்த சிகர் தொழில்களா இடைஞ்சல் பண்ணனா இல்லையா? 20 வருஷமா எவ்வளவு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறேன், பிசினஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு போயிருக்குது. அப்ப எனக்கு செஞ்சு காட்டுங்க, சவால் வர்றேன்ல, என்ன வேணும் உங்களுக்கு? சட்டம் வேணுமா, வேர்வை வேணுமா, அல்ல தலைமுடி வேணுமா, என்ன வேணும் தர்றேன், நானே வழியை தர்றேன். அவர் யாராவது இருந்தா கேட்டுவாங்க, நானே தந்துடுறேன், கள்ளத்தனமா கூட இருக்க வேண்டியது இல்ல, எனக்கு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் நடக்க அப்படி ஒரு சக்தி எல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கல. ஒண்ணு அறுவாலை விட்டு வெட்ட முடியும், கொத்த முடியும், விஷத்தை கொடுத்து சாவடிக்க முடியுமே தவிர மந்திரத்துல ஏதாவது செய்யணும்னா அப்படியே சவாலை விடலாம். யாரும் சவாலை விடலாம், நான் மந்திரத்தில் அப்படி பண்ணி இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னான்னு சொன்னா முடியாத, செஞ்சுக்கலான்னு சொல்லி சவால் விடலாம். அறுவாலை வெட்டு கொத்த வேணா நான் அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியா இருந்துக்குவேன், அதான் செய்ய முடியுமே தவிர ஒரு சாதனமும் இல்லாம என்னத்தையாவது சொல்லி ஏதாவது பண்ணி செஞ்சிடலாம் நினைச்சீங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் இல்லை. நாங்க அறைகூவலை விடுகிறோம். இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு ஒரு அறைகூவலாகவே நம்ம விடுறோம். முதல்ல எங்களுக்கு செஞ்சு காட்டு, நாங்க எல்லா வகையிலும் ஒத்துழைக்கிறோம், உனக்கு என்னென்ன வேணுமோ செய்யறோம்.
அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 100% நம்பணும். சில விஷயங்கள், சில நோய்கள் நமக்கு வரும், காரணங்களை டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாம போகும், அதெல்லாம் உண்மை. மனோதத்துவ ரீதியா சில பிரச்சனைகள் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எந்த டெஸ்ட்டுக்கு நிக்காது. ஆனா நம்ம மனசுல பாதிக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னா நோய் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பார்க்க வேண்டியது மனோதத்துவ நிபுணர்களை, அது மாதிரியான நிபுணர்களை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சரியாயிரும். ஆனா எக்ஸ்ரே பார்த்த உடனே காணா, டெஸ்ட் பார்த்தேன், பிளட்டை பார்த்த உடனே காணா, ஆனா வயிற்று வலிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மருத்துவத்துல கண்டுபிடிக்க இல்லைன்னு சொன்னா வேற விதமான மருத்துவத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெவ்வேறு வெரைட்டிகள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஏமாத்து பேர்கள்ட்ட போய்கிட்டு காசையும் பறி கொடுத்து, ஈமானையும் பறி கொடுத்து, சொந்த பந்தங்களுக்குள்ள பகையை உண்டாக்கி இப்படி போய் ஓடக்கூடிய ஒரு மார்க்கத்தால நமக்கு தரல. நமக்கு அறிவுபூர்வமாக மனிதனுக்கு எந்த கேடும் தராத, பின்பற்றுவதற்கு எளிதான ஒரு மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்காங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். சிகர் மேட்டை ஏதோ முடித்துக் கொண்டு மூசா நபி வரலாறு நம்ம திரும்பிடுவோம். சிகர் போதும், எல்லா வாரம் முழுமையான அளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சூனியக்காரர்கள்ட்ட போட்டி வைக்கப்படுகிறது. போட்டியில் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். போட்டி வைக்கப்படுது, ஜெயிச்சிடுறாங்க. அந்த சூனியக்காரர்கள் வந்தாங்க பாருங்க, அவங்களே நம்ம போலி நம்ம வித்த காட்டுறோம், அவர் நெசத்து செய்துட்டு இருக்கிறாரு என்று விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, மூசா நபியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றது வரைக்கும் நம்ம வரலாற பார்த்திருக்கிறோம். அடுத்தது மூசா நபி வரலாறில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி ஒரு செய்தி. ஏன்னா மூசா நபியுடைய காலத்தில் நடக்கிற சம்பவமா இருக்கிறதுனால ஃபிரௌன் மூசா நபியுடைய வில்லன் எதிரி யாருன்னு கேட்டா ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் என்பவன் அவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவன் குடும்பத்திலேயே அந்த ஏகத்துவத்துக்கு ஆளை உண்டாக்குறான். அவனுடைய மனைவியவே ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் திருப்புறான். எப்படி திருப்புறான்னு கேட்டா இவன் வேற வேற கொள்கையை செஞ்சா கூட திருப்பி இருக்க இயலாது. இவனுடைய வாதம் என்னன்னு கேட்டா நான் தான் கடவுள்ங்கிறான். ஃபிரௌனுடைய வாதம் என்ன, அது இது கடவுள் அது கடவுள்னா கூட இவனை கண்டுபிடிச்சிருக்க இயலாது. இவனுடைய வாதம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் கடவுள்னு வாதம் பண்ண, ஆனா ரப்புக்கும் இல்ல ஆளானா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள்னு சொன்னான். மா அலிம்துலக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியலன்னா இப்படி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்ததுனால இது பொண்டாட்டி தான் கரெக்டா தெரியும். ஒருவன் கடவுள் வாதம் பண்றான்னு வைங்க, உலகத்துக்கெல்லாம் கடவுள் வாதம் பண்ணி ஏமாத்திட்டு போயிடலாம். வீட்டுக்குள்ள ஏமாத்த 24 மணி நேரம் நடிக்குதல் என்பது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உலகத்துல 1 மணி நேரம் மேடையில் நடிச்சிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம். 24 மணி நேரமும் 365 நாள் நடிக்கலுமா? வீட்டுக்குள்ள இருந்தா அவனுடைய யதார்த்தமான நிலை தெரிஞ்சிடும். அவனுக்கு வயிற்று வலி வர்றது நம்ம பார்த்திருப்பாங்க. அவனுக்கு மலச்சிக்கல் 3 நாளைக்கு அகுசுபமா இருக்கிறது அவன் மட்டும் அவஸ்தையை பார்த்திருப்பாங்க. ஒண்ணுக்கு போகல நம்ம அவஸ்தையை பார்த்திருப்பாங்க. அவன் பசியில துடிக்கிறத பார்த்திருப்பாங்க. சில உணவுகளை சாப்பிட முடியாம இருக்கிறத பார்த்திருப்பாங்க. இவன் போய் கடவுளுங்கிறான். இவன் நம்ம அப்படி விளங்கிருக்காங்க இல்லையா? அந்த அம்மாவுக்கு விளங்கி போச்சு இவன் கடவுளுங்கிறான் போய் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அது போக எடுத்து வளர்த்தாங்க இல்லையா? மூசா நபியை எடுத்து வளர்த்தது யாரு? இந்த ஃபிரௌனும் அவருடைய மனைவியும் தான் எடுத்து வளர்க்கிறாங்க. எடுத்து வளர்த்ததுனாலையும் அந்த வளர்ப்பு பிள்ளைங்கிற ஒரு பாசம் ஒன்று இருக்கும். அதனால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய நிலைமை. ஒரு பக்கம் பிரச்சாரம், ஒரு பக்கம் கணவனுடைய பலவீனம், அவனுடைய முரட்டுத்தனம், அவனுடைய கடவுள்ங்கிற ஒரு வாதம், இதுகளை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து அந்த அம்மா அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரொம்ப சிலாகித்து சொல்றான். எந்த அளவுக்கு சிலாகித்து சொல்றான்னு கேட்டா முஸ்லீம் என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த அம்மா தாங்கிறாங்க. நீங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் என்று நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்குன்னு கேட்டா இந்த அம்மாவிடத்துல தான் எடுத்துக்காட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். 66வது அத்தியாயத்துல 11, 12 ஆகிய 2 வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், ஒல் அரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் முன் மாதிரியாக எடுத்து காட்டுகிறான். இம்ரஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை முன்மாதிரியாக அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த அம்மா தான் நீங்கள் இறை விசுவாசிகளா இருப்பீர்களே, ஆனால் அந்த அம்மா தான் உங்களுக்கு மாடல், முன்மாதிரி. அது என்ன அப்படி என்ன மாடல்? அந்த அம்மாட்ட அப்படி மாடலுக்கு என்ன இருக்குது? நாமெல்லாம் கூட உம்மத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தா சமுதாயமா இருக்கக்கூடிய நாம கூட அவங்கள முன்மாதிரியா கொண்ட அளவுக்கு இப்படி என்ன அம்சம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதையும் அல்லாஹ் சொல்றான். இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இறைவா உன்னுடைய சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை எழுப்பி விடு. அவங்க கேட்கிறாங்க, இப்ப இருக்கிறதே மாளிகை